பள்ளி வடபழஞ்சியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றோம். என் பெயர் மு. நந்திகா. என் பெயர் வை. ஹன்சிகா. என் பெயர் ஆ. கௌசிகா. என் பெயர் ஆனந்தா. என் பெயர் சுகப்பிரியா. நாங்கள் எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு SIDP 15630. எங்களோட பாஸ்வேர்ட் நேம் வந்து யுரேனியம். எங்கள் கைட் டீச்சர் வந்து எங்கள்கிட்ட ஐடியா சப்மிட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியோட ட்ரெயினில் ட்ராவல் போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே உள்ள பாத்ரூம்லாம் க்ளீனாகவே இல்லை. நாங்கள் 4 மணி நேரம்னால எங்களோட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. இதே 2 நாள் 3 நாள் போகிறவங்களாம் அந்த பாத்ரூம்லாம் எப்படி போகிறது? நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம பாத்ரூம் யூஸ் ஆனோம்னா நம்ம எப்படி அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறது? சப்போஸ் நம்ம ட்ரெயினில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணால் நம்மளால் யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால மஞ்சக்காமாலை, கல்லடைப்பு இந்த மாதிரி பல நோய்கள் நம்மளை இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதனால் நம்ம டாய்லெட்டை நீட்டாக வச்சுக்கணும். அந்த பாத்ரூம் க்ளீனாக இல்லைன்னா நம்ம பாத்ரூம் போகலைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது? இப்போ பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கனால வந்துடுறோம். பாத்ரூம் போகிறனால ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊற்றாமலே கதவை ஓப்பன் பண்ணி வந்துடுறோம். இதே நம்ம பாத்ரூமில் தண்ணி ஊற்றினா தான் டோர் ஓப்பன் ஆகும். அப்படின்னா எல்லாருமே தண்ணி ஊற்றிட்டு தான் வருவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த தண்ணி ஊற்றினா தான் டோர் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த ஃப்ளஷ் பட்டனுக்கும் டோருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இதனால போயிட்டு வரவங்க க்ளீனாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ அடுத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாத்ரூம் போயிட்டு அவங்க வந்துடுவாங்க. இதனால நம்ம பாத்ரூமை க்ளீனாக வச்சுருக்க முடியும். இந்த ட்ரெயினில் இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ட்ரெயினில் போகிறவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த SIDP